ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு முழு காலிஃப்ளவர் அது வந்து 1/2 கிலோ இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் சுட தண்ணி போட்டு வச்சுக்கலாம். சுட தண்ணி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி காலிஃப்ளவர் மட்டும் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர்லாம் நல்லா வந்து கலர் வந்து கோல்டன் ப்ரௌனா சேஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த நேரத்துல நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இதுலயும் வந்து காலிஃப்ளவர் வந்து ஹாஃப் குக் ஆயிடும். இப்போ அதே கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்க போறோம். இந்த மாதிரி செய்யறப்ப நல்லா வந்து கலர் கொடுக்கும், கிரேவிக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு நிமிஷம் டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, அந்த மசாலா வந்து கருகி போயிடும். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி அதையும் வந்து அரைச்சு வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ 2 நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா நம்ம வந்து கொதிக்க விடலாம். நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்ச அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 பீஸ் தேங்காய், ஒரு 5 பல் வந்து முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்து அதையும் இது கிரேவில ஊற்றிடலாம். லாஸ்டா 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்க வச்சு நம்ம இறக்கணும்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.